வணக்கம் 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 நண்பர்களே. பட்டி தொட்டி எல்லாம் மக்களிடையே மிக பிரபலமாக இருந்தவர்தான் மாரிமுத்து. மாரிமுத்து என்றால் சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஆதி குணசேகரன் எதிர்நீச்சல் அப்படின்னு சொன்னால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு குணச்சித்திரமான ஒரு நடிகர் தான் மாரிமுத்து அவர்கள். ஆதி குணசேகரன் என்ற பெயரில் ஒரு சீரியலில் மிக பிரபலமானவர் மற்றும் மிக சிறந்த நடிகர் என்று பெயர் பெற்றவர். அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இந்த நிலையில அவருடன் பணிபுரியும் சக நடிகை ஒருவர் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மன வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவரை பற்றின ஒரு சிறிய தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்நீச்சல் சீரியலின் பிதாமகனாக இருந்த ஆதி குணசேகரன் என்கின்ற மாரிமுத்து திடீர்னு மாரடைப்பால் உயிரிழந்துட்டார். இந்த நிலையில் அது எதிர்நீச்சல் குழுவுக்கு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அந்த சீரியலின் நாயகியான ஜனனி என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்து வரும் மதுமிதா மாரிமுத்துவின் மரணம் குறித்து தனியார் தொலைக்காட்சியில் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருந்தாங்க. அதில் இப்போ வர இங்கே தானே சிரித்து பேசிகிட்டு இருந்தார், அப்படி தான் பார்த்திங்கன்னா தோணுது. கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு வந்தார் அப்படின்னாவே, என்னம்மா மதுமா எங்கே போன, எப்படி போச்சு லீவு, சென்னையில் அங்கே போ இங்கே போ என ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஜாலியானவர், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு மனுஷன். 9:30 மணி ஆனாலும் சரி, அவர் தன்னோட வேலையை முடிக்காமல் போகவே மாட்டார். எங்களுக்கு அப்படிலாம் இருக்காது. ஏன்னா எப்போ முடியும் அப்படின்னு தான் இருக்கும். அவருடைய கதாபாத்திரத்திற்கு அவர் நியாயமாக இருந்திருக்கிறாரு, நியாயமாக உழைச்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் அவருக்கு எனக்கும் பயங்கர சண்டை வரும், பேசாமல் கூட இருந்திருக்கணும். அப்புறம் என்னம்மா கோபமா என்று அவரே பேசுவார். நாம் வேலை பண்ணணும், நிறைய ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நானும் அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிட்டு அப்போ இருந்தே அவருடன் மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்கிறேன். அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மான்ஸ்டர் அப்படின்னு மதுமிதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சீன் கொடுத்தா கூட அவர் பார்த்திங்கன்னா மெருகேற்றிடுவார். அவர் இறந்து விட்டார் என்று கேட்டதும் நான் ஷாக் ஆகிட்டேன். காரில் வரும்போது கேட்டதும் நான் ஷாக் ஆகிட்டேன். அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்திருக்காதுன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். சும்மா ப்ராங்க் பண்ணுவார் சார் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா ஃப்ரீசர் பாக்ஸில் அவரை பார்த்ததும் மைண்ட் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. இனி அவர் இல்லாத செட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரியல. அவர் முழு செட்டையும் கலகலன்னு வச்சுருப்பார். ஒரு மாதிரி இருக்குது. இப்போ செட்டில் மட்டுமின்றி வெளியில் கூட பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஊக்குவிப்பார். சக நடிகர்களை எல்லாத்தையும் பாராட்டி மேலே உயர்த்தணும்னு நினைப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன் அப்படின்ற மாதிரி மதுமிதா அவர்கள் பேட்டி அளிச்சிருக்கிறாங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.